கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இன்றைக்கும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் உணர்த்தின ஒரு வார்த்தையை வேதத்திலிருந்து சொல்ல நான் விரும்புகிறேன். உபாகமம் புஸ்தகம் 34 அதிகாரம் 7 மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. ஆண்டவர் மோசேக்கு அவன் மரிக்கும் பொழுது எப்படி இருந்தான் என்று சொல்லுகிறார் அப்படின்னா, அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. எதற்காக ஆண்டவர் அவன் 120 வயதிலே பூரண வயதிலே அவன் மரித்தாலும் அவனுடைய பலனும் குறையலை, பார்வையும் மங்காமல் இருந்ததுக்கு ஒரு காரியம் அதில் உண்டு. என்ன அப்படின்னா, நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா 34 அதிகாரத்தில், அதே 34 அதிகாரம் 1 அவன் மோசே நோபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். ஒரு கொடுமுடியில் ஏற வேண்டும் என்பதற்காக அவனுடைய பலனை ஆண்டவர் அவனுக்கு வைத்திருந்தார். ஏன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொன்னார், இந்த கானான் தேசத்துக்குள்ள நீ போவதில்லைன்னு சொல்லி மோசே பார்த்து சொல்லுகிறார். ஆனாலும் ஒரு வார்த்தை சொன்னார், நீ அதை கானான் தேசத்துக்கு நீ போகாவிட்டாலும் அந்த கானான் தேசத்தை நீ பார்ப்பாய் என்று ஆண்டவர் ஒரு நாளிலே அந்த மோசேக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார். பார்த்தீங்கன்னா, ஆகவே தான் அந்த கானான் தேசத்தை பார்ப்பதற்காக ஆண்டவர் அவனுக்கு அந்த பார்வையை கொடுத்திருந்தார், அந்த பலனையும் ஆண்டவர் கொடுத்திருந்தார். தான் சொன்ன வார்த்தையை அவன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் இந்த மோசேக்கு அந்த கடைசி நேரத்திலும் அவன் மரணம் அடையும் அந்த காலத்திலும் அவன் பலன் குறையாமல் இருந்தது, பார்வை மங்காமல் இருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை கேட்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுமா நிறைவேறாதா, அது வரைக்கும் நான் இருப்பேனா, உயிரோடு இருப்பேனா, இதை செய்ய முடியுமா, ஆண்டவருக்காக நான் இதை செய்ய முடியுமா, ஆண்டவர் சொன்னபடி நான் அந்த வேலையை பார்க்க முடியுமா, இந்த தொழிலை நான் செய்ய முடியுமா, என் பிள்ளைகளை நான் பார்க்க முடியுமா, பிள்ளைகளோடு கூட நான் இருக்க முடியுமா, இப்படி பல கேள்விக்குறியோடு கூட நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்களா. ஆண்டவர் சொல்கிறார், இந்த மோசேக்கு எப்படி தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அந்த மலையின் மேல் அவன் ஏறுவதற்கு பலனை, ஒரு பூரண வயதாக இருந்தாலும் தாத்தாவாக இருந்தாலும் அவன் அது ஏறுவதற்கு ஒரு பலனை ஆண்டவர் கொடுத்தாரோ, அந்த தூரத்தில் உள்ள அந்த கானான் தேசத்தை பார்ப்பதற்கு துல்லியமான பார்வை ஆண்டவர் எப்படி கொடுத்தாரோ, அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கென்று தேவன் தன் வாயை திறந்து சொன்ன அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு ஆண்டவர் அந்த பலனை கொடுப்பார். உங்களுக்கும் ஆண்டவர் அந்த சத்துவத்தை கொடுப்பார். உங்களுக்கும் ஆண்டவர் அந்த கிருபையை இன்றைக்கு அருளி செய்வார். சோர்ந்து போயிருக்கீங்களா? சோர்ந்து போகாதீங்க. மோசேக்கு சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றினார். அதே போல் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து, ஒருவேளை பிசாசு எத்தனை பண்ணினாலும் உங்கள் வாழ்க்கையில் தலைகளாய் மாற்றணும்னு சொல்லி அவன் போராடி கொண்டிருந்தாலும், உங்கள் சரீரம் அதை நிமித்தம் போராடி கொண்டிருந்தாலும், அந்த சரீரத்தின் பலவீனங்களை நீக்கி உங்களை பலப்படுத்தி சொன்னதை உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியத்தை செய்வதற்கு தேவனுக்காய் நீங்கள் செயல்படலாம். ஒருவேளை ஆண்டவர் சொன்ன உலக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், நீ இதை செய்வாய் அப்படி சொன்னால் கண்டிப்பாக அதை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதற்கேற்ற பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆகவே அந்த கிருபை பெற்றுக்கொள்வதற்கு இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்படி நீங்கள் மோசேக்கு கடைசி நேரத்துலையும் அந்த பலனையும் பார்வை நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ இசப்பா, அதே போல் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவர், அதற்கேற்ற பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கிற தேவன். வயது ஆகி கொண்டே இருக்கலாம்னு சொல்லி யோசிக்கலாம், இனிமே நான் என்ன செய்ய முடியும், இல்லை அவர்களை கொண்டே, இவர்களுக்கு நீ சொன்ன வார்த்தை அவர்களை கொண்டே நீ நிறைவேற்றப் போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் தொழிலாக இருக்கலாம், வேலை காரியங்களாக இருக்கலாம், ஊழிய காரியங்களாக இருக்கலாம், பிள்ளைகள் குடும்ப காரியங்களாக இருக்கலாம். எதனால ஆண்டவரே படுத்த படுக்கையிலே இருக்கணும்னு யோசிக்கலாம். ஆண்டவர் எல்லா படுக்கைகளையும் மாற்றி சொன்னதை நீ அவர் வாழ்க்கையில் நீ செய்கிறதற்காய், சந்தோஷத்தை கட்டளிடுகிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படியே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ப்பணித்து வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன்.